அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். இதுவும் சிலபஸில் கொடுத்துருக்க புது டாபிக். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஏற்கனவே ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ் ஆல்ரெடி வீடியோ தனியாக போட்டாச்சு. ஜம்பிள்டு சென்டென்ஸ்க்கு ஒரு லைனை மாற்றுறது, ஃப்ரேஸை மாற்றுறது, அது எல்லாமே பல வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். எப்படிங்கிறத உள்ள பாருங்க. இந்த டாப்பிக்கு தேவையான 100% கம்ப்ளீட் நோட்ஸை ஃபுல்லாக கொண்டாந்துச்சு. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இதை படிச்சுட்டு புக் பேக்கில் உள்ளது ஒரு தடவை நம்ம படித்ததோட ஒத்து போதா அப்படின்னு ரீகால் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஜம்பிள்டு சென்டென்ஸ், பேரா ஜம்பிள்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமாக அதை பிரிக்கலாம். இது என்ன அப்படின்னா, சரியான வரிசையில் வாக்கியங்களே அடுக்குவது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பாருங்க. In this type of question, sentences are given in jumbled order and the task is to arrange them logically and meaningfully. Sentences should form a coherent paragraph with proper flow. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஜம்பிள்டுனா கலச்சு ஒரு மீனிங்ஃபுல் இல்லாத ஆர்டர்ல இருக்கும். நம்மளோட டாஸ்க்னு பார்த்தா அதை லாஜிக்காகவும் மீனிங்ஃபுல்லாகவும் அரேஞ்ச் பண்ணணும். அதே சமயம் கோஹரண்ட் பேராகிராஃப் வித் ப்ராப்பர் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவான பேராகிராஃபா நம்ம மாற்றணும். ஓகேவா? இந்த மாதிரியான கேள்விகளில் வாக்கியங்கள் குழப்பமான வரிசையில் கொடுக்கப்படும். அவற்றை அர்த்தமுள்ள மற்றும் சீரான வரிசையில் அடுக்க வேண்டும். அதுதான் அதோட தமிழாக்கம். ஓகேவா? ஸோ இதுக்கு சம் பேசிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். பேசிக் ரூல்ஸ் டு ஃபாலோ. சரியான முறையில் அடுக்குவதற்கான அடிப்படை விதிகள். இந்த ரூல்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஓரளவு 90% கரெக்டாக நம்ம அடிக்கிடலாம் ஆன்சரை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபைங் த ஓப்பனிங் சென்டென்ஸ். ஓப்பன் சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ளோவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சென்டென்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது? த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூஸ்வலி இன்ட்ரோடக்ஸ் த டாபிக். நீங்க ஒரு சென்டென்ஸை வாசிச்சீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த லைன் வந்து கண்டிப்பா டைரக்டா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேங்க அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. பட் அந்த பிஹைண்ட் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கண்டிப்பா இன்ட்ரோடக்ஷன் டாபிக். அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கக்கூடும். செகண்ட் பாருங்க, இஸ் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் ப்ரோனவுன்ஸ் லைக் ஹி, ஷி, தே, இட், திஸ், தட். கம்பல்சரி அது ப்ரோனவுன்ல ஆரம்பிச்சிருக்கவே இருக்காது. சென்டென்ஸ் லைன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரோனவுன்ல இருக்கவே இருக்காது. ஓகேவா? It does not start with conjunctions like but, because, so, however. இந்த இணைப்பு சொற்கள் இருக்குல்ல, பட், அண்ட், பிகாஸ், சோ, ஹவவர், இந்த மாதிரி கன்ஜக்ஷன் வேர்ட்லையும் கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிச்சு இருக்காது. இட் டஸ் நாட் ஸ்டார்ட், இட்ஸ் டஸ் நாட் ஸ்டார்ட். ஓகேவா? இது ஒரு சின்ன ஹிண்ட். அடுத்த ரூல் பாருங்க, ஃபைண்ட் த லிங்க் பிட்வீன் சென்டென்சஸ். வாக்கியங்களுக்கிடையே தொடர்பை கண்டுபிடிக்கவும். தொடர்பு அப்படின்னா, லுக் ஃபார் டிரான்சிஷன் வேர்ட்ஸ், ஹென்ஸ், தேர்ஃபோர், தஸ், ஹவவர், இந்த மாதிரி வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனை ஓரளவு அந்த ரூலை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த லைனுக்கு வரணும், கண்டினியூட்டியே பார்க்கணும் இல்லையா? ஸோ டிரான்சிஷன் வேர்ட் ஹென்ஸ், தேர்ஃபோர், தஸ், ஹவவர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த வார்த்தையா இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு கண்டினியூட்டி கிடைக்குதா, இந்த பழைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்த உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பக்கத்தில் ஒத்து போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பே அட்டென்ஷன் டு ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் தி. த இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரீவியஸ்லி மென்ஷன் டாபிக்ஸ். த எப்பயுமே பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவோம், ஆர்டிகல் ஏ அண்ட் இருக்கான்னு பாருங்க. த பர்டிகுலரா பார்க்கணும். ஏன்னா த வந்து ஏற்கனவே சொன்ன விஷயத்த திருப்பி சொல்றதுக்கு தான் த இங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப தல ஆரம்பிச்சிருந்தா செகண்ட் லைனோ தேர்ட் லைனோ கண்டிப்பா வரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த இப்போ ஃபர்ஸ்ட் லைனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூட்டி, டிரான்சிஷன் வேர்ட்ஸ், ஹென்ஸ், தேர்ஃபோர், அதனால, அப்பையில இருந்து, ஹவவர், எப்படி இருந்தாலும், இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது செகண்ட் லைனா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஐடென்டிஃபை
ப்ரோனவுன் ரெஃபரன்ஸ் சுட்டு பெயரின் தொடர்பை அறிதல். ப்ரோனவுன்ஸ் ஹி ஷி இட்டு தே தஸ் தட் கண்டிப்பா ப்ரோனவுன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் வர சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதை கேட்ச் பண்ணுங்க. ரெஃபர்ஸ் டு சம்திங் மென்ஷன் ஏற்கனவே எர்லியர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹீ நோ ஷீ நோ இட் நோ. அப்ப இப்ப ஹீனா ஏதோ ஒரு மேல அங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அந்த சென்டென்ஸ் மேல வரணும். ஹீங்கிறது அடுத்து என்ன வரணும், கீழே வரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் கிடைச்சிடும். ஃபைண்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சொற்கள் காலவரிசை அடங்கிய சொற்கள், அதாவது வேர்ட்ஸ் லைக், அதாவது ஃபர்ஸ்ட்ங்கிற வேர்டு, நெக்ஸ்ட்ங்கிற வேர்டு, தென்னுங்கிற வேர்டு, ஆஃப்டர் தட் அப்படிங்கிற வேர்டு, ஃபைனலி அப்படிங்கிற வேர்டு, இந்த மாதிரி வேர்ட்லாம் காலத்தை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட்ங்கிற வேர்டு வந்து அது ஃபர்ஸ்ட் இதுல வந்துடணும். நெக்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஆர்டர், தென் அப்புறம், அதுக்கப்புறம், கடைசியா. அது அப்படியே தமிழாக்கம் பண்ணுங்க. முதல்ல, அடுத்த, அப்புறம், அதுக்கப்புறம், இறுதி. இந்த ஆர்டர் தான் இருக்கும். வாசிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை கிரானாலஜிக்கலா நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த லுக் ஃபார் அ லாஜிக்கல் ஃப்ளோ. நம்ம வாசிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கா, சம்பந்தம் இல்லாம அடுத்த லைன் வருதா, இல்ல ஓகே ஃப்ளோவோட தான் வாசிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். சென்டென்ஸ் should follow a general to specific pattern. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் should make a logical sense. ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூட்டியோட இருக்கா, ஃப்ளோவோட இருக்கா, அந்த லாஜிக்கல் ஃப்ளோ, அந்த லாஜிக்ங்கிறது தான் காமன் சென்ஸோடு நம்ம பேசுறோமா அப்படிங்கிறதுலே அதான். ஸோ ஃபைண்ட் த கன்க்ளூடிங் சென்டென்ஸ். முடிவு வாக்கியம் கண்டுபிடிக்கிறது எப்படி? த லாஸ்ட் சென்டென்ஸ் சம்மரைஸ் த ஐடியா ஆர் கிவ்ஸ் த கன்க்ளூஷன். கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனை சொல்ற மாதிரி இருக்கும், இல்ல அந்த ஒட்டுமொத்த ஐடியாவை சம்மரைஸ் பண்ணி கம்மி பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும். டெஃபினட்டா இட் டஸ் நாட் லீவ் எனி நியூ இன்ஃபர்மேஷன் அன்பினிஷ்ட். புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஓகே, இதுதான் ரூல். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ் ரூல் இப்போ படிச்சாச்சு. அடுத்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். என்ன மாதிரி சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குன்னு இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் தொடக்க வாக்கியம் முதலில் வரும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. PQRS அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு நமக்கு. இதை என்ன பண்றோம், ரைட் ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும். இது எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். The invention of electricity changed human life. Today almost everything runs on electricity. இது செகண்ட் லைன். People now use electricity for lighting, cooking and transport. In earlier times, people used oil lamps and firewood. இப்போ PQRS இருக்கு, ஆனா ரைட் ஆர்டர் வந்து PSRQ தான். ஓகேவா? PSRQ தான். ஃபர்ஸ்ட் P தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, த இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சேஞ்ச் ஹியூமன் லைஃப். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்களா எலக்ட்ரிசிட்டிக்கு, அதனால அது முதல் இருக்கு. அடுத்த எஸ், இன் இயர்லியர் டைம்ஸ் பீப்புள் யூஸ்டு ஆயில் லேம்ப்ஸ் அண்ட் ஃபயர்வுட். இந்த லைன் செகண்ட் லைன் ஆகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து மனித வாழ்க்கையை மாத்திருச்சு. பழங்காலத்துல மக்கள் வந்து லேம்ப்ஸும் ஃபயர்வுட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு போகுது. அடுத்த ஆர், பீப்புள் நவ் யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் லைட்டிங் அண்ட் குக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட். கடைசியா கியூ, டுடே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி. சமரைஸ் பண்ணிட்டாங்களா? கியூவை பாருங்க. இந்த ஒட்டுமொத்த கண்டே சமரைஸ் பண்ண மீனிங் தானே கொடுக்குது கியூ, அதுதான். ஸோ ஃபர்ஸ்டையும் கடைசியும் நம்ம ஓரளவு கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஓரளவு ஆர்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப குழப்பமா இருக்கும், ரொம்ப மைன்யூட்டா வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கிரானாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசைப்படி எப்படி அப்படின்னு. இது வந்து இப்போ பார்த்தது என்ன ஆர்டர்னா இன்ட்ரோடக்ஷரி ஃபர்ஸ்ட். இது வந்து அந்த இன்ட்ரோடக்ஷரிக்குரிய எக்ஸாம்பிள். நான் சொன்ன இன்வெர்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு அந்த மெத்தடு. இப்போ காலவரிசைப்படி ஒருவேளை காலத்தை மென்ஷன் பண்ணி உள்ள கண்டென்ட் வந்துருச்சுன்னா எப்படின்னு பாருங்க. The sun rises in the east. The sun set in the west. The sky is dark at night. At noon the sun is at highest. உங்களை அறியாமலே அங்க உள்ளுக்குள்ள ஒரு காலவரிசை இருக்கு. டே, நைட்டு, மதியம் அப்படின்னு கொடுக்கல. சூரியன் காலையில உதிக்கும், மதியானம் இப்படி இருக்கும், நைட்டு. அப்போ ஆர்டர் நமக்கு கிரானாலஜிக் காலவரிசை உள்ளுக்குள்ள இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும் உள்ள காலவரிசை தான் இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க பி, த சன் ரைசஸ், சன் உதிக்குது. அடுத்த எஸ், அடுத்த உதிச்சுன்னா அடுத்த மதியானம் வருமா, மதியானத்துல சன் வந்து என்ன இருக்கும், ஹையஸ்ட்ல இருக்கும். அடுத்த கியூ, சன் மறையுது. அடுத்த நைட், ஈவினிங் பத்தி பேசுறாங்க. அடுத்த ஆர் வந்து நைட்டு.
ஸோ இப்போ இந்த ஆர்டர் கொடுக்குது. ஓகேவா? அடுத்த காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த மெத்தடை பயன்படுத்தி எப்படி நம்ம அடுத்ததை கண்டுபிடிச்சு பார்ப்போம். காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் விளைவு. ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ இந்த கண்டென்ட் எப்படி இருக்கும்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் மெத்தடாலஜியில் தான் இருக்கும். உள்ள படிச்சோம்னா தெரியும். பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாருங்க. த ரோட்ஸ் வேர் வெட், த மேட்ச் வாஸ் டிலைட், இட் ரெயின்ட் ஹெவிலி இன் த மார்னிங், பிளேயர்ஸ் ஹேட் டு வெயிட் அண்டில் த ஃபீல்ட் வாஸ் ட்ரை. இப்போ ஓவராலாக ஒன்று புரியுது. எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு, மேட்ச் நின்றுருக்கு, பயங்கரமாக பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ காரணம் மேலே பார்த்தோம் இல்லையா? என்ன மெத்தடாலஜி பார்த்தோம்? இங்கே இருந்துச்சு காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயம் நடக்குது, அதனால சில விஷயங்கள் நடக்குது. அப்போ காசு என்ன? அங்கே மழை பெய்யுது, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ ஆர், இட் ரெயின்ட் ஹெவிலி இன் த மார்னிங். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்த பி, த ரோட் வேர் வெட், அதனால என்ன செய்யுது? ரோடு ஈரமாயிருது. அடுத்த எஸ், பிளேயர்ஸ் ஹேட் டு வெயிட் அன்டில் த ஃபீல்ட் வாஸ் ட்ரை. ஸோ அந்த ரோடு அரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும், அதனால மேட்ச் வாஸ் டிலேடு. அதோட என்ன எஃபெக்ட்? என்ன? மேட்ச் டிலே ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே, இது காஸ் அண்ட் எஃபெக்ட் மெத்தட். ஓகே, அடுத்த ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். ஜென்ரல் டு பொதுவிலிருந்து குறிப்பிட்டதாக, ஜென்ரல் இருந்து ஸ்பெசிபிக்கா. ஓகேவா? பொல்யூஷன் இஸ் ஏ சீரியஸ் ப்ராப்ளம் டுடே. சரி, ஏர் பொல்யூஷன் காசஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஓகே, வாட்டர் பொல்யூஷன் லீட்ஸ் டு ஹெல்த் இஷ்யூஸ், நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் மென்டல் ஹெல்த். இது எல்லாமே தனித்தனியா பொல்யூஷனை பத்தி, எல்லா பொல்யூஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுல ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் வருது. இதுல ஒரு ஆர்டர் எடுத்துப்போம். பொல்யூஷன் இஸ் ஏ சீரியஸ் ப்ராப்ளம் டுடே, அதுதான் இன்ட்ரோடக்ஷன். பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கியூ, ஏர் பொல்யூஷன் காசஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். அடுத்த ஆர், வாட்டர் பொல்யூஷன் லீட்ஸ் டு ஹெல்த் இஷ்யூ, நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் மென்டல் ஹெல்த். ஓகே, இது இப்போ கரெக்டான ஆர்டர்லேயே தான் இருக்கு, பிக்யூஆர்எஸ். ஓகேவா? ஏன்னா பொல்யூஷனை பத்தி பேசியிருக்காங்க, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த ஆர்டர்ல வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இதுல ஒன்றும் பெருசா வந்து என்னன்னா எப்படி சொல்றது, பெருசா மாத்தி எல்லாம் கொடுக்கல, ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதனால இது பிக்யூஆர்எஸ். ரைட் ஆர்டர் வந்து பிக்யூஆர்எஸ்லேயே தான் இருக்கு. ஓகே, ஆனா இதுல ஒன்னே என்ன, இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்துருப்பாங்க. பொல்யூஷன் இஸ் ஏ சீரியஸ் ப்ராப்ளம் டுடே. இது மூணை பத்தியுமே பேசாம அதுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்ப இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுல ஏன் வாட்டர் பொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, நாய்ஸ் பொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, ஏர் பொல்யூஷன் ஏன் கடைசியா வரக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. பட் ஆனா இந்த கொடுத்துருக்கிறதுல எந்த ஆர்டரும் கிடையாது, அதனால கொடுத்துருக்கிறது அப்படியே அவங்க எடுத்திருக்காங்க ஆன்சரா. ஓகேவா? ஓகே ஓகே, அடுத்த டிப்ஸ் டு சால்வ் குயிக்லி. ஸோ இதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றது? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லுக் ஃபார் த மெயின் ஐடியா ஃபர்ஸ்ட். அதோட மெயின் ஐடியாவை என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செக் ஃபார் கனெக்டிங் வேர்ட்ஸ், தேர்ஃபோர், ஹவவர், மோரவர், இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை சென்டென்ஸ் பேட்டர்ன். அது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணி, குரானாலஜிக்கல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கா, இல்லை கான்செப்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கா, இல்லை இன்ட்ரடக்ஷன் அந்த பாட்டை ஃபாலோ, நம்ம நிறைய டைப் பார்த்தோம் இல்லையா, அதில் எந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபைன் சென்டென்ஸ் பேர், ரிலேட்டட் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க சென்டென்ஸ் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. வெரிஃபை யுவர் ஆர்டர் பை ரீடிங் த சென்டென்ஸ் இன் சீக்வன்ஸ். கடைசியாக எல்லாம் பண்ணிட்டு அதை வாசிச்சு பார்த்து கரெக்டாக சீக்வன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கரெக்டாக இது ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா, ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இதுவும் அதே தான். ஓகேவா? அரேஞ்ச் த ஃபாலோவிங் கரெக்ட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். த டாக் வாஸ் வெரி லாயல் டு ஹிம். சரி, நாய் வந்து அவனுக்கு நன்றி உள்ளதா இருக்கு. A beggar had a dog. Okay, it would accompany him everywhere. He had no one else in his life. இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன், யாரு? நம்ம பெக்கர். A beggar had a dog. A beggarக்கு அப்புறம் எஸ் ஏன் வந்திருக்குன்னா ப்ரோனவுன். நான் ஏற்கனவே சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி எவனை மென்ஷன் பண்றாங்களோ அங்கதான் ப்ரோனவுன், அப்போ he எடுத்துடலாம். He had no one else in a life. அடுத்த பி, the dog was very loyal to him. It would accompany him everywhere. ஒரு கன்க்ளூஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சரை எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2. The student submitted the answer sheet. ஓகே,
The teacher entered the exam hall. Okay. She distributed the question paper. Okay. They started writing the exam. சூப்பர். இது வந்து அந்த காலவரிசையில் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? டீச்சர் என்டர் ஆவாங்களா? கியூ. ஃபர்ஸ்ட் அப்படியே அசம்ஸ் பண்ணுவாங்க. டீச்சர் என்டர் ஆகுறாங்க, அவங்க என்ன பண்றாங்க? she distributed the question paper. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க எக்ஸாமை, அதுக்கப்புறம் சப்மிட் பண்றாங்க. காலவரிசை இப்படி நடக்குதா? இது ஒரு மெத்தடாலஜி. ஓகே. கன்க்ளூஷன். Understanding sentence structure and context is the key to solving jumbled sentences. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரையும் அந்த டெக்ஸ்டையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டா அதுதான் கீ இந்த இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை முதல் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க. ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ப்ராக்டிஸ் தான் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது. ஸோ அதை சொல்லியிருக்கோம். லுக் ஃபார் க்ளூ வேர்ட்ஸ், ப்ரோனவுன்ஸ், ஆர்டிகல், லாஜிக்கல் சீக்வன்ஸ் டு அரேஞ்ச் சென்டென்சஸ் கரெக்ட்லி. மேலே சொன்ன மாதிரி என்னென்ன ஷார்ட்கட்டு, என்னென்ன க்ளூ இதெல்லாம் கொடுத்தாங்களோ அதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னா. சரியான பதிலை கண்டுபிடிக்க வாக்கிய அமைப்பு மற்றும் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். அதிக பயிற்சி செய்யவும். குறிப்பு வார்த்தைகள், சுட்டு பெயர்கள் மற்றும் தொடர்புகளை அடையாளம் காணவும். அதே தான் சொல்லியிருக்கேன் தமிழ்ல. கடைசியா தமிழ்ல சொல்றதுக்குன்னா இன்னும் எஃபெக்டா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைண்ட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸை முடிச்சாச்சு. கரெக்டா? ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். கிட்டத்தட்ட ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரியே தான், பட் இது வேற. அதை நீங்கள் குழப்பிக்கூடாது. ஓகே. ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸில் எத்தனை பேட்டர்ன் இருக்குதுங்களா? கிரானாலஜிக்கல் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி இருக்குது, காலவரிசைப்படுத்துறது இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு காரணத்தினால அந்த விஷயம் மாறுறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜம்பிள் சென்டென்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறி வேற. ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸை ஓரளவு எதை கொடுத்தாலும் போடுற மாதிரி நம்ம ஓரளவு கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை மட்டும் படிச்சினாலும் போதுமானது. ஓகேவா? ஓகே. நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தயவு செய்து படிக்கிறவங்க அனுப்புங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.